புற்று அம்பாளுக்கு தைல காப்பு அபிஷேகம். அம்மன் முகத்திலிருந்து வந்த வியர்வை. பக்தி பரவசத்தில் மூழ்கிய 10,000 பக்தர்கள். பிரசித்தி பெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தைல காப்பு அபிஷேகம் சிறப்பு ஹோமத்துடன் கோலாகலமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த நிலையில் இந்த ஆலயத்தில் அம்மன் சிலையாக இல்லாமல் புற்றாக உருவாகி அருள் பாலித்து வருகிறார். அதன் பிறகே புற்று உருவாயிருந்த அம்பிகையை புற்று மண்ணை கொண்டு மகா மாரியம்மன் ரூபமாக வடிவமைத்து ஸ்ரீ சக்கர எந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். இந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைல காப்பு அபிஷேகம் பெருவிழாவாக கொண்டாடப்படும் நிலையில் இவ்வாண்டு தைல காப்பு நிகழ்வில் அம்மனின் முகத்திலும் உடல் பாகத்திலும் முத்து முத்தாக வியர்வை அரும்பி தானாகவே வர பக்தர்கள் பரவசமடைந்து சாமியை வேண்டிக் கொண்டனர். அம்மன் முகத்தில் வந்த வியர்வை தானாகவே மறைந்தும் போய்விடுகிறது. முத்து முத்தாக வேர்வை வருவதாலேயே அந்த அம்மனுக்கு முத்து மாரியம்மன் என பெயர் வந்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மூலஸ்தான அம்பாளுக்கு ஒரு மண்டலம் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் சாம்பிராணி தைலம் கொண்டு அபிஷேகம் நடந்து சகஸ்ர நாம அர்ச்சனை ஆராதனைகளும் நடந்தன. தைல காப்பு அபிஷேகத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்ய சிறப்பு யாகத்திற்கு பின்னர் யாக குண்டத்தில் இருந்து புனித நீர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று உற்சவருக்கு அபிஷேகம் நடந்தது குறிப்பிடத்தக்கது.